மா என்னடி? தாய் கடைக்கு வேற கோவமா இருக்கு போலயே. படத்துக்கு போக விடுமா அடாதா தெரியல. சரி கேட்டு பாப்போம். மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட் ஷோக்கு படத்துக்கு போறாங்க, நானும் போயிட்டு வந்துடுறேன். நைட் ஷோக்கா? நைட் ஷோக்கெல்லாம் போக கூடாது, போய் படிக்கிற வேலையை பாரு போ. நைட் ஷோக்கெல்லாம் பொண்ணுங்க போனா சேஃப்டி கிடையாது, புரியுதா? போ போய் படிக்கிற வேலையை பாரு. மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் வராங்க, அவங்க அம்மா எல்லாம் உன்ன மாதிரியா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியோ எனக்கு தெரியாது, நீ போக கூடாது அவ்வளவுதான், புரியுதா? என்னம்மா விஜய் அண்ணாவோட கடைசி படம்னு சொல்றாங்க, அதை போய் தியேட்டர்ல பாக்கலன்னா எப்படி? கடைசி படமா இருந்தா என்னடி, டிவில போடுவாங்க பாத்துப்பியா போ. மா இப்ப நான் மூவிக்கு போயே ஆகணும், இல்லைன்னா நான் அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன் சொல்லிட்டேன். சாப்பிடாத, எனக்கு என்ன, என் வயிறா காயுது, உன் வயிறு தான் காயுது. படத்துக்கு போறலாம், படத்துக்கு நைட் ஷோக்கு. படிக்கிறதுக்கு ஒன்னும் வழியே காணோம், இதுல படத்துக்கு வேற படத்துக்கு. சாப்பிடாத, பட்னியாவே கடை, அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். சரி அந்த எறும்பு வேற என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியல, சாப்பாடாவது கொண்டு போய் கொடுக்கலாம். ஏய் இல்லாட்டி சாப்பிடு. போமா எனக்கு வேணாம், நான் சாப்பிடவே மாட்டேன். நான் ரோஸுக்கார பொண்ணு, படத்துக்கு அனுப்பாம நான் சாப்பிடவே மாட்டேன் சொல்லிட்டேன். சரி போய் தொலை, என்ன பண்றது? நிஜமாவா? தேங்க்ஸ்மா செல்லம்மா. உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாதா? டைம் வேற ஆயிடுச்சு, இந்த எருமை வேற இன்னுமே காணும். 10 ஆயிடுச்சு, மூவி வேற ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சே அவங்க டிக்கெட் புக் பண்ண சொன்ன பாரு, என்ன சொல்லணும். ஐயோ காலையில 10 ஷோ புக் பண்றதுக்கு நைட்டு 10 ஷோ புக் பண்ணிட்டேனே, என்ன பண்றது? இவ வேற போய் தியேட்டர் முன்னாடி நின்னுட்டு கால் பண்ணுவாளே. சரி ஏதாவது சமாளிப்போம், கால் பண்ணி பாக்கலாம் என்ன பண்றான்னு. ஐயோ கால் பண்றாளே. ஹலோ ஏ எருமை, என்னடி பண்ற? டைம் ஆயிடுச்சு, இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்க? மூவி ஸ்டார்ட் பண்ண போறாங்கடி. தியேட்டர் முன்னாடி போயிட்டியா? டைம் ஆயிடுச்சா? ஐயோ சாரிடி, நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? இதுக்கு மேல கிளம்பி வர முடியாது, லேட் ஆயிடும்ல. நீ ஒண்ணு பண்ணு, வீட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிடு, நைட்டு 10:30 வந்துரு, நம்ம நைட் ஷோ பார்த்துடலாம். வீட்டுக்கு போயிட்டு நைட்டு 10:30 வருதா? டிக்கெட் யாரு புக் பண்றது? அதான் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணது இருக்குல்ல. லூசாடி நீ, காலையில 10 ஷோக்கு புக் பண்ண டிக்கெட்டை வச்சு நைட்டு 10:30 எப்படி பாப்ப? ஐயோ நான் புக் பண்ணதே நைட்டு 10 ஷோக்கு தாண்டி. ஆடிடி தூக்க கழகத்துல தெரியாம மாத்தி பண்ணிட்டேன். நம்ம நைட்டு 10 ஷோவே பார்த்துடலாம். அடிப்பாவி, உன்னை நம்பி வந்தேன் பாரு, தியேட்டர் முன்னாடி வந்து லூசு மாதிரி நின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ ஜாலியா சொல்றியா? 10:30 நைட்டு 10:30 புக் பண்ணிட்டேன்னு தூக்க கழகத்துல. எரும மாடு, உன்னை டிக்கெட் புக் பண்ண சொன்ன பாரு, என்ன சொல்லணும்டி? மேடம் மேடம் மூவி எப்படி மேம் இருந்தது? நல்லா இருந்ததா? படம் வேற லெவல்ல இருந்தது, சூப்பரா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். 3 hours போனதே தெரியல, அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் அண்ணாவோட ஆக்டிங் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட கியூட்னஸ் எல்லாம் நல்லா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது, சூப்பரா இருந்தது. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் ஓகே, செகண்ட் ஹாப் எல்லாம் பார்க்கும் போது அப்படியே எனக்கு லைட்டா ஹார்ட் எல்லாம் வலிச்சுது, மனசு ரொம்ப வலிச்சுது. என்னன்னா வந்துட்டு விஜய் அண்ணாவையே வில்லனா கொண்டு வந்து போட்டுட்டாங்கல்ல. அப்படியே அவரு பண்ற ஒவ்வொரு சீன்லயும் எப்படி இருந்ததோ தெரியல. என்னோட பர்சனலா எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஹார்ட் வலிச்சுது. விஜய் அண்ணா வந்துட்டு ஹீரோயினை கொல்லும் போது, அவரோட லவ்வரை கொல்லும் போது வந்துட்டு இப்படி கழுத்து அறுத்து கொள்ளுவார்ல, அது வந்து அப்படியே ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது, அழுகையா வந்தது, அந்த அளவு இருந்தது, அப்படி இருந்தது, அழுகையா வந்தது. அப்புறம் கழுத்தை அறுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மனிதர் ஒன்று கொல்ல, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, அப்படி ஒரு இது சொல்லுவாரு பாரு. இருந்து சொன்னாரே, அதுதான் மனசு தாங்க முடியல. அப்புறம் என்ன, ஆனா ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா இருந்தது, ட்விஸ்டா இருந்தது. விஜய் அண்ணா வந்து படத்தை ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு ஸ்டோரி தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் போய் பாக்குறவங்களுக்கு வந்துட்டு மேடம் மேடம் நிறுத்துங்க, படம் பாத்தீங்களா? நல்லா இருந்ததா? பிடிச்சிருந்ததா? கிளம்புங்க, ஒரு 10 செகண்ட் ரிவ்யூ கொடுத்துட்டு போவாங்களா என்னமோ. நானும் பாக்குறேன், 1/2 மணி நேரமா கூப்பிட்டு வச்சு அருவை போட்டுட்டு இருக்கீங்க. வாங்க மேடம். மேடம் மேடம் எப்படி மேம் இருந்தது? மூவி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, ஸ்டோரியே நல்லாவே இல்லை. யாராவது அப்பா பையனை வந்து வில்லனா போடுவாங்களா? வில்லன் யாரும் கிடைக்காதனால விஜயோட பையனையே வில்லனா போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் தான் ப்ரோ, சுத்தமா நல்லா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ வந்து நம்ம கோட் மூவியோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம அடுத்தவங்க சொல்கிற ரிவ்யூவை வச்சு மூவி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடாது. நம்மளா தேட்டருக்கு போயிட்டு மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏய் எங்கடி கிளம்பிட்ட? பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பெங்களூருக்கு எதுக்கு? என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணனா போன் எடுக்கவே இல்லை, அதான் போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏண்டி ஃப்ரெண்டு கால் அட்டென்ட் பண்ணலன்னா அதுக்கு பெங்களூர் வரைக்கும் போய் பார்த்துட்டு அடி வருவ? ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படிதாம்மா இருக்கும், போய் பார்த்துட்டு வரணும்ல.